ஆசிய கண்டத்தின் மிக சிறந்த பொருளாதார வல்லுநர் மன்மோகன் சிங்கின் மகத்தான சாதனைகள் குறித்து விளக்குகிறது இந்த சிறப்பு தொகுப்பு. ஆசிய கண்டத்தின் மிகச்சிறந்த பொருளாதார வல்லுநர், இந்திய வெளிநாட்டு வர்த்தக அமைச்சகத்தின் பொருளாதார ஆலோசகர், சர்வதேச நிதியாயத்தின் ஆளுநர் குழுவில் திறம்பட பணியாற்றியவர், சவுத் கமிஷனில் கமிஷனர் மற்றும் பொதுச் செயலாளர், ஐநா குழுவின் பொருளாதார ஆலோசகர், இந்திய நிதியமைச்சர், பிரதமருக்கான பொருளாதார ஆலோசகர் என பொருளாதாரம் சார்ந்து உலக நாடுகளை உள்ளடக்கிய அத்துணை உயர் பதவிகளிலும் இடம்பெற்றிருந்தார் டாக்டர் மன்மோகன் சிங். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்று அரசு பொறுப்பேற்கும் போது அதிரடி காங்கிரஸ்காரர்கள், இந்திரா அமைச்சரவையில் அங்கம் வகித்தவர்கள், ராஜீவ்காந்தியின் வலக்கை இடக்கையாக வலம் வந்த அனைத்து அமைச்சர்களின் வாயை அடைக்கும் விதமாக சோனியா காந்தி ஒரு முடிவெடுத்தார். ஒரு வார்த்தை கூட அரசியல் பேசாத மன்மோகன் சிங்கை ஐக்கிய முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் தலைவராக இருந்த சோனியா காந்தி பிரதமராக தேர்வு செய்தது இந்தியாவை பொருளாதார விபத்திலிருந்து காப்பாற்றிய அதிமுக்கிய தருணம். நம்பர் 10, ஜென்பத் இல்லத்தில் சோனியா மன்மோகன் சிங்கை ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் பிரதமராக தேர்வு செய்ய காரணம், உலக நாடுகள் உலகமயமாக்கலுக்குள் நுழைந்த 90களில் இந்தியாவின் பொருளாதாரத்தை நவீனமயமாக்கும் முயற்சிக்கு பொறுப்பேற்கும் விதமாக அப்போதைய இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக இருந்து அவர் செய்த அதிரடி மாற்றங்கள்தான். 2002ஆம் ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி காலகட்டத்தில் அரங்கேறிய கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் மற்றும் அதனைத் தொடர்ந்து நாடு முழுவதும் ஏற்பட்ட மதரீதியான அடக்குமுறை, அமைதியின்மை என இந்தியா ஒரு பதற்றமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட போது மன்மோகன் சிங்கின் ஆலோசனைகள் நிதானமாக பொருளாதாரத்தை கையாள்வதற்கும் இந்தியாவை பெரும் நெருக்கடிகளிலிருந்து காப்பாற்றியதற்கும் பெரும் உதவியாக இருந்தது. மன்மோகன் சிங் பிரதமரான பிறகு உலகமயமாக்கலுக்கு ஈடுகொடுக்கும் வண்ணம், அதுவும் கிராமப்புற பொருளாதார பின்னணி கொண்ட இந்தியாவிற்கு ஏற்ற புதிய நவீன பொருளாதார கொள்கைகளை வடிவமைத்தார். அதன் நீட்சியாகவே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். கூடவே கிராமங்களை அருகில் உள்ள நகரங்களோடு இணைக்கும் சாலை திட்டங்களை உருவாக்கினார். இன்றளவும் கிராமப்புற பொருளாதார கட்டமைப்பை காத்து வருவதில் அவர் செயல்படுத்திய திட்டத்தின் பங்கு முக்கியமானது. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் உலகம் முழுவதும் பொருளாதார வளர்ச்சி கண்ட நாடுகளே பெரும் நெருக்கடிக்கு ஆளான போது இந்தியாவை காப்பாற்றியது மன்மோகன் சிங் கொண்டு வந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்தான். பல்வேறு அரசியல் அழுத்தங்களை தாண்டி அவர் நிறைவேற்றிய சட்டங்கள் மற்றும் திட்டங்கள் இன்றும் இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு பாலமாக அமைந்துள்ளது. சிறப்பு பொருளாதார மண்டல சட்டம் 2005, 2005இல் அவர் கொண்டு வந்த தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம், ஏழைகளுக்கு உணவு தானியங்கள் வழங்குவதை சட்டப்பூர்வமாக்கிய உணவு பாதுகாப்பு சட்டம், வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள SC/ST பிரிவினருக்கு இந்திரா காந்தி ஆவாஸ் யோஜனா திட்டம் மூலம் வீடுகள் கட்டித்தந்தது, குழந்தைகளுக்கான இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம், கல்வி கடனை எளிமையாக்கி அதிகளவில் இளைஞர்களை பட்டதாரியாக மாற்றியது, தகவல் அறியும் உரிமை சட்டம் கொண்டு வந்து விவசாயிகளுக்கு நீதி கிடைக்கும் வகையில் அவரது ஆட்சியில் நிலம் கையகப்படுத்துதல், மறுவாழ்வு மற்றும் குடியமர்த்தல் சட்டம் கொண்டு வந்தது, குழந்தை பேறு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் தாய்மார்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டதோடு ஒருங்கிணைந்த குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் அங்கன்வாடி மையங்கள் உருவாக்கப்பட்டு மகளிரும் குழந்தைகளும் பயனடைந்தனர். புதிய பொருளாதார கொள்கைக்கு ஏற்ப வேலை வாய்ப்புகள், தகவல் தொழில்நுட்பத்தில் புரட்சியை ஏற்படுத்தியது என நேற்றைய இன்றைய இந்தியா மட்டுமின்றி நாளைய இந்தியாவும் பயனுறும் தொலைநோக்கு திட்டங்களை வகுத்தது என அவர் கொண்டு வந்த திட்டங்கள் அடுத்த தலைமுறைக்கும் பேசும். பன்முகத்தன்மை மீதும் நாடாளுமன்ற விவாதங்களின் மீதும் அதீத நம்பிக்கையை கொண்டிருந்தார் டாக்டர் மன்மோகன் சிங். மேலே குறிப்பிட்ட சட்டங்கள் அனைத்தும் பாஜக, கம்யூனிஸ்டுகள் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் கடும் விவாதங்களுக்கு பிறகே கொண்டுவரப்பட்டது. அவரது அரசு 2G அலைக்கற்றை ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக்கப்பட்டாலும் இன்று நாம் அனைவரும் பயன்படுத்தும் விதமாக இணைய சேவையை எளிதாக்கியதில், குறைவான கட்டணங்களில் இணைய சேவையை பெறுவது போன்றவற்றில் அவரது ஆட்சி காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட தகவல் தொழில்நுட்ப கொள்கைகள் தான் காரணம் என்பதை யாராலும் மறுக்க முடியாது.
நிலக்கரி ஊழல், காமன்வெல்த் ஊழல் என்று ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் 2ஆம் கட்ட ஆட்சியில் பல்வேறு நெருக்கடிகள் வந்தபோதும் தன் மீது கரைபடியாமல் பார்த்து கொண்டதோடு அந்த பிரச்சனைகள் எதுவும் தன்னை தொடரக்கூடாது என தொலைதூரத்திலேயே வைத்திருந்தார் மன்மோகன் சிங். தன்னுடைய ஆட்சி காலத்தில் உள்நாட்டு உற்பத்தி குறியீட்டை 8.5% தொடர்ந்து வைத்திருந்தார். 2008 அமெரிக்காவில் லெமன் பிரதர் வங்கி மோசடிகளில் நெருக்கடிக்கு ஆளான போது இந்தியாவின் பொதுத்துறை வங்கிகள் சிறப்பான பங்களிப்பை வழங்கின. மன்மோகன் சிங் ரிசர்வ் வங்கி ஆளுநராக, நிதி அமைச்சராக பொறுப்பேற்றிருந்த காலகட்டங்களில் இருந்து அவர் கொண்டு வந்த சீர்திருத்தங்களின் விளைவு 2008 பொருளாதார சிக்கலில் இருந்து இந்தியாவை மீட்க உதவியது. பலவீனமான பிரதமர் என தான் விமர்சிக்கப்பட்ட போதும் இந்தியா அமெரிக்க அணுசக்தி ஒப்பந்தம் குறித்து பிரதமர் மன்மோகன் சிங் கடுமையான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியது உலகையே வியந்து பார்க்க வைத்தது. தனிநபர்களுக்கான ஆதார் அடையாள அட்டை, வீடுதோறும் சமையல் எரிவாயு, வாட் தொடங்கி GST அறிமுகம் வரை இன்றைய பிரதமர் மோடி ஆட்சியின் செயல்பாடுகளுக்கு அடித்தளமிட்டவர் டாக்டர் மன்மோகன் சிங். உலகம் முழுவதும் சத்தமின்றி இத்தனை சாதனைகளை செய்த பிரதமரை ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு நாடாளுமன்றம் முடக்கப்பட்டது. மசோதாக்கள் தேக்கம், விலைவாசி உயர்வு, வேலைவாய்ப்பின்மை, டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி, உள்நாட்டு உற்பத்தி குறைவு என அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அன்றைக்கு அமெரிக்காவின் டைம்ஸ் இதழ் அண்டர் அச்சீவர் பிரதமர் என கூறி கட்டுரை வெளியிட்டது. சலனமின்றி சத்தமின்றி தனக்கு எதிராக சர்வதேச அரசியல் சதுரங்கங்களை எதிர்கொண்ட முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் தான் 2016 பிரதமர் மோடி கொண்டு வந்த பண மதிப்பிழப்பை ஒழுங்கமைக்கப்பட்ட மற்றும் சட்டப்பூர்வமான கொள்கை என நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் கர்ச்சித்தார். பிரதமர் மோடி மீது நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு, மகளிர் இடஒதுக்கீடு மசோதா என வாக்களிப்பதற்காக உடல்நல குறைபாடுகளுடனும் தள்ளாத வயதில் நாடாளுமன்றம் வந்து ஜனநாயகத்தின் பக்கம் நின்றவர். தற்கால ஊடகங்களை விடவும் அல்லது நாடாளுமன்ற எதிர்க்கட்சியை விடவும் வரலாறு எனக்கு அன்பாக இருக்கும் என்று நான் உண்மையாக நம்புகிறேன். அப்படியான வரலாறு எழுதப்படும் போது நாங்கள் காயமின்றி வெளியே வருவோம் என்று டாக்டர் மன்மோகன் சிங் கூறியதைப் போலவே அவர் கட்டமைத்த நவீன இந்தியாவின் பொருளாதார செயல்பாடுகளால் வரலாற்றில் என்றும் நினைவில் இருப்பார்.